ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே மாலை வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்கள். இது முக்கியமாக யாருக்கான வீடியோனா, நம்ம ஓட்டுநர்களுக்கான வீடியோ. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு தூக்கம்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு ஒரு பக்கமாக வண்டி போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு காஃபி டீயோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டும் போது ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறதோ பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி வந்து குடும்பங்கள்லாம் நிறைய குடும்பங்கள் வரும். ஏன் உங்கள் குடும்பமே உங்களை நம்பி தானே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வண்டியை முந்தி போகணும்னு நினைக்காதீங்க. ரோடு அதாவது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரோட்டில் வண்டி ஓட்டணும்னு சொன்னால் அதை மதியுங்க. தயவு செஞ்சு டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதியுங்க. இதனால் கவனக்குறைவாக இருந்ததுனால ஒரு குடும்பமே 2 குடும்பமே பாழாக போச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே பாவம் அண்ணன் தம்பி குடும்பம் 2 பேரும் சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த கார் டிரைவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பஸ்ஸை முந்தி போகணுன்னுட்டு பஸ்ஸை முந்தி போகும்போது அங்கே முன்ன வந்துன்னு இருந்த ஏதோ டூரிஸ்ட்டு, வெளிநாட்டு டூரிஸ்ட்டு, அந்த வேன் மேலே போயிட்டு இந்த கார் போய் பயங்கரமாக மோதி ஸ்பாட் அவுட். ஒருத்தர் தம்பி ஸ்பாட் அவுட்டு. அண்ணா வந்து ஒரு நாள் விட்டு இறக்குறாரு. அண்ணாவோட ஒய்ஃபுக்கு வந்து 2 காலுமே வந்து இல்லை, எடுத்துட்டாங்க. ஒரு கை வந்து நுணுங்கி போச்சு. அண்ணா பையனுக்கு வந்து நுரையீரல் ஏதோ கம்பி குத்திடுச்சுன்னு சொன்னாங்க. தம்பி ஸ்பாட் அவுட்டு. தம்பியோட ஒய்ஃபுக்கு தலையில் 9 டிச் போடுற அளவுக்கு காயம். இன்னொன்று வந்து அவங்களுக்குமே காலில் வந்து பிளேட் வச்சுருக்காங்க. இதில் சாதாரணமாக தப்பிச்சது யாருன்னா அந்த தம்பி தான். ஒரு கொஞ்சம் காயங்களோடு தப்பிச்சிருக்காரு. தம்பியோட பையன் தான் கொஞ்சம் காயத்தோடு தப்பிச்சிருக்காரு. டிரைவருக்குமே கொஞ்சம் காயத்தோடு தப்பிச்சிட்டாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொருத்தரை முந்தி போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுறோம். ஸோ அதனால் உங்களோட கவனத்திற்கு சொல்கிறேன். உங்களை நம்பி தான் அந்த ஃபேமிலிஸ் வராங்க. தயவு செஞ்சு பத்திரமா கூட்டிகிட்டு வர்றது உங்களோட கடமை. உங்களை தெய்வமாக மதிக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். தயவு செஞ்சு உங்களோட ஃபேமிலியும் உங்களை நம்பி இருக்குது. ஸோ இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அவங்க சோகத்திலேருந்து மீளவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன சொல்கிறதுங்க, வாழ்க்கையே அவ்வளோதாங்க.